வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் போலீஸ் ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க திருவேங்கடம் அப்படின்றவரை. இந்த சூழலில் அவர்களோட மனைவி ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி கவர்னரை சந்திக்க போகிறதா கேள்விப்பட்டிருக்கோம். இது குறித்து உங்களோட பார்வை இல்லை, அது என்ன நோக்கமாக இருக்கும்? அது இன்னும் அஃபிஷியலாக அந்த செய்தி வெளியே வரல. சில பத்திரிகைகள் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி கவர்னரை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அந்த தேதி கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க போய் கவர்னரை சந்திப்பாங்க அப்படிங்கிறாங்க. வழக்கமாக கவர்னரை இது மாதிரியான சூழலில் சந்திக்க வேண்டிய தேவை ஏன் வருது அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற சொல்லலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா, கொலை நடந்து 24 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா பாஜகவை சார்ந்த சில பேர் தான் சிபிஐக்கு இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்க போய் சிபிஐ கேட்பாங்க அப்படின்னா இது ரெண்டாவது தரப்பாக இருக்கும். பட் ஆனால் இவங்க போய் கேட்பாங்களா இல்லை இந்த செய்திகள் எதுக்காக கசிவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும். இப்போ இந்த கொலையில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் முந்தானேத்து திருவேங்கடத்தை சுட்டு கொண்டிருக்காங்க. திருவேங்கடத்தை சுட்டு கொன்றதுக்கான எல்லா விதமான ஆதாரம், அதாவது ஏன் அவரை நாங்கள் சுட்டு கொண்டோம், அவர் எப்படி எஸ்கேப் ஆனார், அவர் எதுக்காக காலையில் கூட்டு போனோம் அப்படிங்கிற விவரத்தை போலீஸ் டீட்டெயிலாக ஒரு அறிக்கையாகவே கொடுத்துருக்காங்க. அவங்களோட போலீஸ் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொலை நடந்த 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த 11 பேர் சரண்டர் ஆகியிருக்காங்க. இந்த 11 பேர் சரண்டர் ஆனதில் திருவேங்கடம் ஒருத்தர். இந்த திருவேங்கடத்தை சரண்டர் பண்ணி எங்கே வச்சு விசாரிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம பரங்கிமலை துணை ஆணையர் ஸ்டேஷனில் வச்சு தான் தனித்தனியாக வச்சு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. இந்த திருவேங்கடத்தையும் வச்சு விசாரிச்சிருக்காங்க. திருவேங்கடத்தை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே பார்த்திங்கன்னா திருவேங்கடத்துக்கிட்ட எந்த பதிலும் சரியாக வரல. அங்கே இருக்கக்கூடிய டீமில் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு பதில்கள் சொல்லும்போது திருவேங்கடமும் வழக்கறிஞர் அருள் மட்டும் 2 பேரும் ஒரே பேட்டர்னில் சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கொலை குறித்தல்ல, எனக்கு தெரியாது, யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பேட்டர்னை சொல்லும்போது இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி சொன்னதுனால திருவேங்கடத்தின் மீது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு. அதே மாதிரி அருள் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு. திருவேங்கடத்தை என்கொயரி பண்ணும்போது அவர் சில தகவல்களை சொல்ல மறுத்ததாகவும் அதுக்கு பிறகு அவர் சில ஆயுதங்களை வச்சிருக்கிற இடத்த மட்டும் சொன்னதாகவும் தான் போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது. அந்த ஆயுதங்கள் எங்கே இருக்குது அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக போகிற வழியில் ரெட்டேரி பக்கத்தில் வரும்போது அவருக்கு வாஷ்ரூம் போகிறதுக்காக அவர் இறங்கினார். அவர் இறங்கும்போது அவர் தப்பிச்சு போயிட்டார். பிற்பாடு பார்த்தீங்கன்னா புழல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெஜ் வில்லேஜ் அப்படிங்கக்கூடிய இடத்துல மறைஞ்சிருந்ததாகவும் அங்கே போய் போலீஸ் பிடிக்கும்போது அவர் மறைச்சி துப்பாக்கியால் காவல்துறையை சுடும்போது திருப்பி காவல்துறையால் சுட்டப்பட்டிருக்காரு. அந்த இடத்துல ஒரு மோசமான காயம் ஏற்பட்டு திருப்பி ஸ்டான்லி கொண்டு வர வழியில் அவர் இறந்துருக்காரு. இதான் போலீஸ் வைக்கக்கூடிய நரேஷன். நேற்று போலீஸ் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை இதான் ஃபுல் ரிப்போர்ட்டாக வந்திருக்கு. இப்போ இதில் 2-3 பெர்செப்ஷன் சொல்லப்படுது. முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிஜேபி தரப்பு இல்லை அதிமுக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அவசர அவசரமாக காலையில் இவரை கூட்டு போய் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க மறைக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இவங்க மறைக்க முயற்சி பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது திமுக தரப்பில் சில ஆட்கள் இதில் மாட்டியிருக்காங்க, அதனால் மறைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு அவங்க ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. அவங்க செட் பண்ணுற நரேஷனுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அருள் அப்படிங்கக்கூடிய திமுகவினுடைய ஒரு வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அது திருவள்ளூர் மாவட்டத்தில் வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த கொலைக்கான எல்லா மூலையாகவும் செயல்பட்டுருக்காரு. அவர் வீட்டில் தான் வச்சு பிளான் போட்டிருக்காங்க, ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க, எல்லா ஒர்க்குமே நடந்திருக்கு. முதல் தடவை இந்த கொலையினுடைய டிஸ்கஷன் புழல் சிறையில் நடந்திருக்கு. நாகேந்திரன் அப்படிங்கக்கூடிய ஒரு முன்னாள் ரவுடி, ஒரு மூத்த ரவுடின்னு வச்சுக்கலாம். அவர் ஆற்காடு சுரேஷ் டீமில் இருந்த ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர். அவர் சிறையில் இருக்கார். இப்பவும் புழலில் இருக்கார். அவருடைய நண்பர் தான் இந்த வழக்கில் மாட்டிருக்கக்கூடிய திருவேங்கடம், புன்னைபாலு, இந்த அருள், இவங்க எல்லாமே அவங்களுடைய நண்பர்கள் தான். இந்த கொலையினுடைய பிளான் அங்கே தான் புழலில் தான் போடப்பட்டிருக்கு. புழல் முடித்த உடனே அடுத்து அருளோட ஆஃபீஸு, அருளோட வீட்டில் வச்சு மையமாக வச்சு தான் இதுக்கான மொத்த ஸ்கெட்சையும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் நேற்று வரைக்கும் போலீஸ் சொன்ன தகவல். ஸோ இந்த அருள் திமுகவை சார்ந்தவர், அதனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இருக்கும் அப்படின்னு பாஜக தரப்பில் ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இன்னொரு நரேஷன் பத்திரிகையாளர் பிரகாஷ் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஆம்ஸ்ட்ராங்கை நேரடியாக ஒரு 400 கோடி ரூபா பண டீலில் பிரிக்கிறதுல ஏற்பட்ட சிக்கல்களில் தான் அந்த கொலையாக நடந்திருக்கு. இந்த கொலைக்காகவே 100 கோடிக்கு மேலே செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இம்மீடியட்டாக வெட்டினா பார்த்தீங்களா, திருவேங்கடம் தான் வெட்டினது. திருவேங்கடம் வெட்டியிருக்காரு. திருவேங்கடம் மாதிரியான அந்த ஒரு 10 பேர் குழுவுக்கு 1 கோடி ரூபா வரைக்கும் பேசப்பட்டிருக்கு. இன்னும் 3 பேர்த்த பிடிச்சிருக்காங்க. மொத்தம் 15 பேர் பக்கமாக இது வரைக்கும் பிடிச்சிருக்காங்க. நேரடியாக ஸ்பாட்டில் இருந்தவங்க.
அந்த பக்கம் சுற்றி வேவு பார்த்தவங்க, இது இல்லாமல் வெளியே இருந்து ஒர்க் பண்ணவங்கன்னு சொல்லி ஒரு பெரிய டீமை பிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் 1 கோடிக்கு மேலே அசைன்மெண்ட்டில் பேசப்பட்டிருக்குன்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கு பின்னாடி முக்கிய புள்ளிகள் இருக்காங்க, ஆருத்ரா நிறுவனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நரேஷன் செட் பண்ணுறாரு. ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த முக்கிய புள்ளி யாருன்னு அவர் ஒன்று காவல்துறையிட்ட சொல்லணும், இல்லை வெளிப்படையாக பத்திரிகையில் சொல்லணும், இல்லை ஒரு டைம் வெயிட் பண்ணி அவர் சொல்லுவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய கொலை. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வந்து ரொம்ப மோசமாக வெட்டி கொலை பண்ணியிருக்கிறதுனால இது குறித்து பத்திரிகையாளர்கள் செட் பண்ணக்கூடிய நரேஷனாக இருக்கட்டும், இந்த பக்கம் போலீஸ் செட் பண்ணக்கூடிய நரேஷனாக இருக்கட்டும், இல்லை பிஜேபி அதிமுக செட் பண்ணக்கூடிய நரேஷன் எல்லாமே வந்து கிளியராக வந்து விவாதிக்கப்படணும். ஸோ அப்போது திருவேங்கடத்தை ஏன் இமீடியட்டாக என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு போலீஸ் தரப்புலேருந்து ஒரு நேற்று கொடுத்த அறிக்கை நான் சொன்னேன், இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அருள் தான் இதில் மாஸ்டர். ஏன்னா அவர் வந்து ஆற்காடு சுரேஷனுடைய ரிலேட்டிவ், கிட்டத்தட்ட 12 வருஷமாக வந்து ஆற்காடு சுரேஷோட தான் இருக்கிறார். அவர் வந்து கூடயே தான் இருந்திருக்காரு. போன ஆண்டு அவர் வந்து பட்டினப்பாக்கத்தில் கொலை செய்கிற வரைக்கும் இவர் கூட தான் இருந்திருக்காரு. அதுக்கு பழி தீர்க்கும் விதமாகத்தான் அந்த ஸ்கெட்சை க்ளீனாக ஒர்க் பண்ணி கொடுத்தது அருள் தான். அருள் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறார். அவர் வந்து துணை ஆணையர் பரங்கிமலை ஸ்டேஷனில் தான் வச்சுருக்காங்க, அங்கே வச்சு தான் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. அவர் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரே ஒரு கூட்டாளி திருவேங்கடம் மட்டும்தான். திருவேங்கடத்தை போட்டால் இவன் உண்மையை சொல்லுவான். ஏன்னா திருவேங்கடம் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவர் தான் வந்து அந்த வீடியோ விஷுவல் சொல்லி வந்துச்சு. அவர் தான் வந்து முதலாக திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய காலை வெட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அவரோட பாடியில் கால் தனியாக தொங்கிட்டு இருந்துச்சு, வெட்டப்பட்டு. அந்த பாடியை க்ளோஸில் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த மர்டர்னுடைய எக்ஸிக்யூஷனுடைய மையமாக இருக்கிறது திருவேங்கடம், பிளானுடைய மையமாக இருக்கிறது அருள் இதை யாருக்கு செஞ்சார் அப்படிங்கிற விஷயத்த வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணி அவர் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதமான டிகிரியில் தான் இது வந்து நடந்திருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ இப்போ இதில் பிஜேபி அதிமுக என்ன நரேஷன் செட் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக அவர் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. மேலும் அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழக்கறிஞர் இருக்கார் பார்த்தீங்களா, திமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவரையும் வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு நரேஷனை செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதில் ஆம்ஸ்டாங் அவர்களோட மனைவி வந்து கவர்னரை போய் சந்திக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டிமாண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த சந்தேகம் வந்திருக்கலாம். இந்த அருள் அப்படிங்கக்கூடிய நபர் திமுகவை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு பின்னாடி வேறு யாராவது ஆட்கள் இருக்கிறாங்க, அந்த ஆட்கள்லாம் பாதுகாக்கப்படுவாங்க, மறைக்கப்படுவாங்களா, அதனால் இது சிபிஐ என்கொயரிக்கு போச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இன்னும் சில தகவல்கள் வெளியே வரும். ஏன்னா வந்து சிபிஐ அப்படிங்கிறது வந்து இப்போது பாஜகவின் அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அவங்களுடைய கைப்பாக தான் சிபிஐ. அவங்க நினச்சாங்க அப்படின்னா திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி இந்த வழக்கை எப்படி வேணாலும் திருப்ப முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும். ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னா கூட வேறு கட்சிகள் இருக்கும்போது இன்னும் துரிதமாக சில விஷயத்தை செயல்படுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த நெருக்கடியை கொடுக்கறதுக்காக யாராவது அஜெண்டா செட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். அந்த அஜெண்டாவின் அடிப்படையில் அவங்க ஆம்ஸ்டாங் அவருடைய மனைவி போய் கவர்னரை சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்களா, அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய யூகமே. இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். அவங்க போய் கவர்னரை சந்திச்சாங்க அப்படின்னா எல்லா மீடியாலையும் வந்து அது டாப் நியூஸாக வரும். அவங்க எதுக்காக போய் சந்திச்சாங்க, அவங்க என்ன மனுவை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். இதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புன்னை பாலு அவங்களுடைய மனைவி வந்து இன்னைக்கு சாயங்காலம் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து அவங்க வந்து என்னுடைய கணவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, ஆம்ஸ்டாங்களுடைய டீம் என் கணவரை கொலை பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவரோட உயிர் பாதுகாப்பு கேட்டு அவங்க மனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி தான் புன்னை பாலு, ஆற்காடு சுரேஷனுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் அருள். இப்போ இவங்க எல்லாத்தையும் ஆம்ஸ்டாங் டீம் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போய் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இது பலதரப்பட்ட டைவர்ட்டான வெவ்வேறு நரேஷன்கள் வந்து தொடர்ச்சியாக செட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. மக்கள்கிட்ட பொது சமூகத்திட்ட என்ன ஒரு நரேஷன் இருந்துச்சு அப்படின்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இவ்வளோ பெரிய தலைவரை கொலை பண்ணிட்டாங்க, இங்கே எதுவுமே நடக்கலை, ஸ்டாலின் அரசாங்கம் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. கைது செய்யப்பட்டவங்க உண்மை கிடையாது அப்படின்னு பெரிய தலைவர்களே பேசினாங்க. இன்றைக்கி வீடியோ வெளியே வந்துருச்சு, வெட்டினது திருவேங்கடம் தான், திருவேங்கடத்தை போட்டாச்சு. இப்போ இதில் 2 விஷயம், கைது பண்ணது உண்மையான ஆட்கள் தான் அப்படின்னு இந்த வீடியோவினூடாக எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, அதை போலீஸ் செஞ்சுட்டாங்க. 2வது அரசாங்கத்தின் மீது சொன்னாங்க இல்லையா, இவங்க வந்து லா அண்ட் ஆர்டரை பாதுகாக்கல அப்படிங்கும்போது ஒரு என்கவுண்டர் பண்ணி அவங்க காமிக்கிறாங்க. என்கவுண்டர் நம்ம வந்து ஏற்றுக்கல, யாருமே ஏற்றுக்கல. எந்த உயிரையுமே வந்து யாருமே வந்து பறிக்கிறது அப்படிங்கிறது வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, முடியாது. தூக்கு தண்டனையே வந்து ரத்து செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லா ஜனநாயகவாதிகளுடைய ஒரு டிமாண்டாக இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து என்கவுண்டர் ஆதரிக்கிறோம் அப்படின்னா என்கவுண்டர் நம்ம ஆதரிக்கல. பட் ஆனால் பொது சமூகத்தின் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் அதிருப்தியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதில் தான் வந்து தொடர்ச்சியாக சொன்னாங்க. ஆனால் திரும்பவே சொன்னார், கைது செய்யப்பட்டவங்க இவங்க கிடையாது, கொலை செஞ்சவங்க கிடையாது,
கைது செய்யப்பட்டது வேற, கொலை செய்யப்பட்டது வேற அப்படின்னு சொன்னார். நம்ம ஒவ்வொருத்தராக சொல்லிட்டே வந்தாங்க எல்லாருமே. பொதுமக்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு, எல்லாத்துக்குமே அந்த சந்தேகம் வச்சிருச்சு. என்னப்பா வெட்டினவனை பார்த்தா சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க, ஆனால் கைது செய்யப்பட்டவங்களாம் வயசான ஆட்கள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு தான் முதல் நரேஷன் சொன்னாங்க. அவர் பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெட்டின குழுவில், அந்த 11 பேர் சென்றான குழுவில் யங்ஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 பேரும் மாட்டியிருக்காங்க. அந்த எக்ஸிக்யூஷன் டீமில் யங்ஸ்டர்ஸும் இருந்திருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஸ்பாட்டில் இருந்திருக்காங்க. விஷுவலாக அந்த ஆதாரங்கள் வெளியே வந்துருச்சு. அதே சமயத்தில் அதில் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளையும் என்கவுண்டரும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அரசு தரப்புலேருந்து அவங்க எல்லா விஷயத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. இல்லை நாங்கள் வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம், பாருங்கள் சட்ட ஒழுங்கு சரியாக தான் இருக்குது. அடுத்தடுத்து பல ரவுடிகளை வந்து கைது பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த 2-3 நாளில் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில், இன்னும் சில தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில், சென்னையில் நிறைய இடத்துல வந்து ரவுடி லிஸ்ட்டில் இருக்கவங்க பேர் எல்லாத்தையும் வந்து போய் வீடு வீடாக போய் அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க. போலீஸ் வந்து வீடியோ சொல்கிறது, அந்த வீடியோ போலீஸே வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏதாவது பண்ணிங்கன்னா போட்டுருன்னே பேசுகிறாங்க. ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து முதல் முறையாக நடக்குது. ரெண்டாவது, கமிஷனர் அருண் வந்து ரோந்தில் போகிறவங்களுக்கு கூட துப்பாக்கியை வந்து கையில் வச்சுக்கிறதுக்கான சில ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருக்கடியான ஒரு நெருக்குதலான ஒரு சட்ட ஒழுங்கு வந்து காமிக்க முயற்சி பண்ணுறாங்க மக்கள்கிட்ட, பொது புத்தியில். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து இவங்க போய் மீட் பண்ணுறது அப்படிங்கிறது சிபிஐக்கான ஒரு முனைப்பாக இருக்கலாம். அந்த சிபிஐ இதை கையில் எடுத்துச்சு அப்படின்னா அது நேர்மையாக போகுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. இப்போ சிபிஐ எடுத்த எல்லா வழக்குமே இங்கே ஒன்றும் நேர்மையாக போய் அப்படியே ஆஹா ஓஹோன்லாம் ஒன்றும் இல்லை. அரசியல் ரீதியாக திமுகவை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேஸை பயன்படுத்தி, சிபிஐயை பயன்படுத்தி பிஜேபி மத்தியில் உட்காந்துட்டு சில வேலைகளை செய்வாங்க. ஆனால் இப்போ அதையும் அவங்களாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களே வந்து ஒரு பல் பிடுங்கப்பட்ட அரசாங்கம் தான் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க வந்து அவங்க இடியாக இருக்கட்டும், இல்லை என்ஐஏவாக இருக்கட்டும், இல்லை வந்து சிபிஐயாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சு அவங்களால எதையும் பெருசாக மிரட்டலாம் முடியாது. ஏன்னா அவங்களுக்கே வடநாட்டில் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்காங்க. அவங்க தெற்கு நோக்கிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை மையமாக வச்சு இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவில் எடப்பாடியோ இல்லை அண்ணாமலையோ ஒரு ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆசோலேஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த இந்த கேஸில் வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வழக்கறிஞர் அருள் தான் வந்து இப்போ வந்து கையில் கிடச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காயின். வழக்கறிஞர் அருள் வாய் திறந்து இதை யார் செய்ய சொன்னாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வைடு கான்ஸ்பிரசி என்ன அப்படிங்கிறத சொன்னார் அப்படின்னா, பத்திரிகையாளர் பிரகாஷ் வைக்கிற மாதிரியான ஆருத்ரா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், அந்த 400 கோடி கான்ஸ்பிரசி, இது எல்லாத்துக்குமான விடை கிடைக்கும். அருள் வாய் திறக்கலை அப்படின்னா எந்த விடையுமே கிடைக்காது. ஏன்னா தொடர்ச்சியாக முதல் நாளே பார்த்தீங்கன்னா கொலை நடந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளேயே ஆருத்ராவை கனெக்ட் பண்ணி, இது ஆருத்ராவினுடைய ஒர்க்கு தான் அப்படின்னு இதை கனெக்ட் பண்ணி பத்திரிகைகள் கட்டுரை வெளியிட்டாங்க. ஒரு சஸ்பீசியஸாக வெளியிட்டாங்க, நேரடியாக சொல்லலை. ஆனால் ஆருத்ராங்கிற வார்த்தையை இணைச்சிட்டாங்க. ஏன்னா ஆற்காடு சுரேஷ் வந்து ஆருத்ராவுக்கு வந்து ஒரு அடியாளாக செயல்பட்டிருக்காரு. அவருக்கும் ஆம்ஸ்டாங் ஒரு டீமுகளுக்கும் கடந்த காலங்களில் ஒரு மிகப்பெரிய சண்டை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஎஸ்பியினுடைய வட சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த ஒரு பேர் தென்னரசு. அந்த தென்னரசு 2015 வெட்டி கொலை பண்ணப்பட்டிருக்கார். அந்த தென்னரசுவினுடைய அண்ணன் தான் பாம் சரவணன். இந்த பாம் சரவணன், புன்னை பாலு, இந்த வழக்கறிஞர் அருள், அது இல்லாமல் இப்போ புழல் சிலை இருக்கக்கூடிய நரேந்தர், இவங்க எல்லாருமே ஒரே டீம் தான் அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக அந்த கொலைக்கு பழிவாங்கிறதுக்காக ஆம்ஸ்டாங் வந்து சில வேலைகளை செய்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் ஆம்ஸ்டாங்கே கொலை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க நரேஷனில் சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்களுக்கும் யார், பிஎஸ்பியை சார்ந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செயலாளருக்கும் ஆற்காடு சுரேஷ் டீமுக்குமான சண்டை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. அதனுடைய முக்கியமான ஒரு மைல்கள் தான் 2015 தென்னூவினுடைய கொலை, தென்னரசோட கொலை. அவர் கொலை பண்ணது இதே ஆற்காடு சுரேஷ் டீம். அப்போ அந்த கொலை அப்படிங்கிறது கடந்த 10 ஆண்டுகளாக மாறி மாறி பல விஷயங்கள் நடந்திருக்கு. பட் இந்த கொலையை பயன்படுத்தி, இந்த இமீடியட் காசை பயன்படுத்தி வேற யாராவது ஒரு பெரிய தொகையை இறக்கி இந்த கொலையை செஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற கான்ஸ்பிரசியை தான் மூத்த பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க. இப்போ உங்கள் மேலே எனக்கு ஒரு வருத்தம், உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய சண்டை அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், நான் வந்து நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த நேரத்தில் என்ன யாரோ ஒருத்தவங்க வந்து பயன்படுத்திக்கிறது, உங்களுக்கும் பெரிய லெவலில் டீல் பிரச்சனை இருந்திருக்கும். உங்களை வந்து அவன் இல்லாமல் போகணும்னு அவர் நினைக்கலாம். அவர் என்கிட்ட வந்து அவனுக்கு தான் ஏற்கனவே ஒரு சில்லற பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, நீ அவரை போட்டுருங்க, நான் உனக்கு இவ்வளோ பணத்தை செட்டில் பண்ணுறேன். அப்போ இமீடியட் காசாக நீங்கள் வந்து கோர்ட்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ வழக்கில் பதியப்படும் போது உங்களுக்கும் எனக்குமான பிரச்சனையாக தான் அதை பதியப்படுமே தவிர வேற ஒரு நோக்கம் இதில் இருக்குது, அதுதான் மெஜாரிட்டியாக ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க.
அது வந்து ரிவீல் பண்ண முடியாமல் போயிடும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த சம்பவத்தை செஞ்சு கொடுத்த ஆட்களையே கூட இல்லாமல் பண்ணிடுவாங்க சில நேரத்தில். அது வழக்கமாக நடக்கிறது தான். ஸோ அப்படி திருவேங்கடத்தையோ அருளையோ என்கவுண்டர் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டா வேற ஒரு டீம் மொத்தமாகவே அப்படியே அப்ஸ்காண்ட் ஆயிருமோ அப்படிங்கிற பயத்தையும் கூட முன்வைக்கலாம். ஸோ இந்த வழக்கில் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு செக் பாயிண்டாக இருக்குது. இப்போ அருள் வாயை திறந்து இவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் எங்களுக்கு பண்ண சொன்னாங்க, அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, 100 கோடி வரைக்கும் ஒரு கொலைக்கு, அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு டீலெல்லாம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிற மாதிரி உண்மையாக இருந்துச்சுன்னா அது அருள் வாயை திறக்கிறது தான் இருக்குது. அருள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு அப்படிங்க தான் அதுலேருந்து தான் வந்து இந்த வழக்கினுடைய திசையே மாறும். மக்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள், ஏன் ஆம்ஸ்ட்ராங் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குழு இங்கே நினைக்குது அப்படிங்கிறதுக்கான விடை அவருடைய வாயிலிருந்தால் வரணும். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அது தெரியும், வேறு யாருக்கும் அது தெரியாது. ஏன்னா அவர் தான் அதை பிளான் போட்டு செஞ்சு கொடுத்தவர். ஆனால் அவர் இல்லை, எங்கள் அண்ணன் என்னோட ரிலேட்டிவோட ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்காக நான் பழி தான் வாங்குறேன் அப்படிங்கிற ஸ்டாண்டில் தான் திருப்பி கடந்த 4 நாளாக ஸ்டேஷனில் என்கொயரி பண்ணும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கார். அவரும் அதையே தான் சொல்கிறாரு. இப்போ பக்கத்தில் திருவேங்கடம் அதே தான் சொன்னாங்க. இவங்க 2 பேரும் அதையே தான் திரும்ப சொன்னாங்க. அதனால திருவேங்கடத்தை சுட்டு பாரு நாங்கள் கொண்டுருவோம், நீ உண்மையை சொல்லு அப்படிங்கிற த்ரெட்டை கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது. இந்த என்கவுண்டர் சம்பவத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி வந்து தேசிய தலைவர், அவங்க கட்சியோட தேசிய தலைவரை போய் சந்தித்து, மாயாவதியை சந்தித்து ஏதாச்சும் அவங்க கோரிக்கை வைக்கிறதுக்கோ இல்லை மேலிருந்து ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான வேலைகளை ஏதாச்சும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலை. ஏன் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு சிபிசிஐடியே அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப சின்சியராக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு விஷயம் என்னென்னா, பெறக்கூடிய ஸ்டாலின் அரசுக்கு வந்து இந்த கொலையினூடாக தனக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டுருச்சு. அப்படிங்கும்போது அந்த கெட்ட பேரை நிவர்த்தி செஞ்சால் தான் 26 எலெக்ஷனுக்கு போகும்போது ஒரு சாஃப்டாக நீங்கள் வந்து தலித் ஓட்டுகளை வந்து பெற முடியும். ஏன்னா அது வந்து கொல்லப்பட்டது தலித் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் விட்டுட்டாங்க திமுக. தலித்துக்கள்னாவே வந்து கட்ட பஞ்சாயத்துங்கிற இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணுறாங்க, இப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய கெட்ட பேர் வந்து உருவாயிடுச்சு. இதுக்கு உருவாகிறதுக்கு அடிப்படையில் காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டு அடுத்த நாள் அவர் இரவு கொலை செய்யப்படுறாரு. அந்த அன்றைக்கே ரொம்ப ஆழ்ந்த இரங்கல் செய்தி போட்டிருக்கக்கூடியவங்க வந்து எல்லா தரப்புலேருந்து வந்துச்சு. தீகா, தாப்பே, திவிகா, பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், விசிகாவை சார்ந்தவங்க இப்படின்னு சொல்லி எந்த பாகுபாடுமே இல்லாமல் இதில் திமுக, அதிமுக எல்லாமே குறிப்பாக திராவிட கட்சி, பெரியாரிஸ்டுகள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப போஸ்ட் போட்டாங்க. அடுத்த நாள் இந்த கொலை குறித்து பயங்கரமாக வன்மையாக கண்டிச்செல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, இது சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு ஃபைட்டாக மாறுது. முதலமைச்சர் பதவி விலகணும், தலித்துக்கள் திட்டமிட்டு கொலை செய்யப்படுறாங்க, இது ஒரு அரசியல் கொலை, இது மாதிரியான ஒரு நரேஷன் வந்து சோஷியல் மீடியாவில் செட் பண்ணப்படுது ஒரு சிலவங்களால். இதுக்கு அது வரைக்கும் அந்த 24 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த கொலை குறித்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு இருந்த திமுக காரங்களும் இல்லை பெரியாரிஸ்டுகள் சில பேர் வந்து அதுக்கு கவுண்டராக இறங்கி இல்லை இது ஒரு கட்ட பஞ்சாயத்து கொலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. இந்த ரெண்டுமே வந்து 24 ஹவர்ஸ் தாண்டும் போது நடக்குது. அது வரைக்கும் ஒரு 1.5 நாள் வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய தப்பேத்திக்க திவிக எல்லா தோழர்களுமே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை குறித்து கடைசி வரைக்கும் அப்படி தான் போட்டுறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க அப்படி தான் முன்னிட்டுறாங்க. இப்போ திமுக தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய சிலவங்களை வந்து ஒரு ரைவலரி ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொன்ன உடனே தான் எதுக்கு முதலமைச்சர் பதவி விலகணும், இல்லை தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது வந்து அரசியல் படுகொலை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது வந்து 2 குரூப்பு இடையில் நடந்த ஒரு சண்டை அப்படின்னு இந்த ஃபைட் இது வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்டார்ட் ஆகி அது பெரிய பூதாகரமாக மாறுது. இப்போ இது வந்து திமுகவோட ஸ்டாண்டா, திமுக தான் வந்து இது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லிச்சா அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. ரெண்டாவது அப்படி இறங்கி சொல்ல வேண்டிய தேவையும் அவங்களுக்கு கிடையாது. இது சோஷியல் மீடியாவில் நடந்த ஒரு சின்ன முரண்பாடு. இந்த முரண்பாடை தான் வந்து பிஜேபி, அதிமுக மாதிரியான ஆட்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா திமுகவினுடைய ஓட்டில் தலித்துக்களினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. அந்த ஓட் பேங்க் திமுகவை ஆதரிக்குது. அடுத்த தேர்தலுக்குள்ளே இதை குலைச்சி விட்டுறணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இந்த சம்பவத்தை பயன்படுத்தி சோஷியல் மீடியாவில் சில பேர் திட்டமிட்டு சில வேலைகளை செஞ்சாங்க. அதில் பல பேர் வந்து எதுக்கு இது நடக்குதுன்னே தெரியாமல் அதில் போய் சண்டை போட்டு அந்த சண்டையை பெருசுபடுத்திட்டாங்க. ஸோ இது ஒரு திட்டமிட்டு வைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. சில பேர் இறங்கி சில பேர் இந்த ரொம்ப கவனமாக அந்த வேலையை செஞ்சாங்க. அதனால தான் 1.5 நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இது நரேஷனே மாறுது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை, அவர் என்னென்ன செஞ்சுருக்காருங்கிறத பற்றி பேச ஆரம்பித்த 24 ஹவர்ஸுக்கு பிறகு இது தலித் வெர்சஸ் திமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கலை திட்டமிட்டே இங்கே உருவாக்கப்பட்டாங்க. அதில் வந்து ஆருத்ரா மோசடி வழக்குகள் வந்து ஒரு 1-2-3 நாள் வந்து மறைக்கப்பட்டுச்சு. அது வந்து டிஸ்கஷன்லேருந்து விலகுச்சு.
ஒரு சிலவங்க மட்டும் தான் தொடர்ச்சியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆருத்ரா 400 கோடி 500 கோடி இல்லை 5000 கோடி டீலில் வந்து இந்த கொலையில் இருக்குது அப்படிங்கிற டிஸ்கஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிஸ்கஷன் மட்டுப்படுத்தப்பட்டுச்சு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த மட்டுப்படுத்தலுக்காகவே பிஜேபி இந்த நரேஷனை செட் பண்ணுச்சா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா ஒரு 3 நாளைக்கு பிறகு திருப்பி ஆருத்ரா பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரகாஷ் மாதிரியான பத்திரிகையாளர்கள் வந்து இந்த இல்லை நீங்கள் வந்து ஆருத்ரா இதில் வந்து விடக்கூடாது, ஆருத்ராவுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நரேஷன் செட் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா குறித்து வேகமான டிஸ்கஷன் வருது. ஆனால் அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வந்து அப்படிங்கிறது வந்து ஏதோ தலித் வர்சஸ் இங்கே இருக்கக்கூடிய திமுக இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் அடுத்ததாக பகுஜன் பிஎஸ்பியினுடைய கட்சி தலைவராக யார் வரப்போகிறாங்க, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி மாயாவதியோடு உட்கார்ந்து என்னவான உரையாடல் நிகழ்த்த போகிறாங்க, இந்த கொலை வந்து அவங்களுக்கு வந்து சிபிசிஐடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனில் அதிருப்தி இருக்குது அப்படின்னு அவங்க வெளிப்படுத்தி அதை வந்து கவர்னர்கிட்ட சொல்லி அதுக்கு பிறகு மாயாவதி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு பிறகு சிபிஐக்குள்ளே போவாங்களா அப்படிங்கிறது இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க வந்து கவர்னர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அந்த கவர்னர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் உடனே சிபிஐ இறங்கி தமிழ்நாட்டுக்குள்ளே அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் அப்படின்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு கன்சென்ட் கேட்கணும். யார்கிட்ட அப்படின்னா மாநில அரசுகிட்ட கேட்கணும். மாநில அரசு அந்த கன்சென்ட் கொடுத்தா அவங்க வந்து விசாரிக்கலாம். கன்சென்ட் இல்லாமே சில கேஸுகளை இப்போ எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் கேஸில் நிறைய விஷயத்தை வந்து சிபிஐ நேரடியாக ஒரு ஏஜென்சியாக உள்ள வந்து சில விஷயத்தை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே சிபிசிஐடி விசாரணை இந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சிபிஐட்ட கொடுப்பாங்க இன்கேஸ் இந்த கேஸ் மாறிச்சுன்னா. ஆனால் சிபிசிஐடி இதில் நேரடியாக சிபிஐ உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க இப்போ யாரையுமே எந்த அரசாங்கத்தையுமே எந்த மாநில அரசாங்கத்தையுமே நேரடியாக பகைச்சிக்கிறதுக்கான பலம் பிஜேபிகிட்ட இல்லை. அவங்களே அவங்கள காப்பாற்றிட்டா போதும் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த அளவுக்குலாம் டக்குன்னு இறங்கி இந்த வழக்குள்ளே வரமாட்டாங்க. மாயாவதிட்டு போய் பார்த்து இவங்க சொன்னாலும் மாயாவதி ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலும் அது இங்கே நடக்காது. ஏன்னா அது தேவையும் கிடையாது. இங்கே வந்து சிபிசிஐடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு என்கவுண்டர் எதுக்கு அப்படிங்கிறத வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இன்னொரு 10 நாள் 5 நாள் ஒரு மாதம் டைம் எடுத்து இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது ரிவீல் ஆகலை அப்படிங்கும்போது தான் சில விஷயத்தை செய்யலாமே தவிர உடனே அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது இப்போ அருள் வாய் திறந்தாப்படி அப்படின்னா எல்லா விஷயம் வெளியே வரப்போகுது. கண்டிப்பாக இது வந்து பத்திரிகை செய்தியாக வரப்போகுது. அவங்க தண்டிக்க விட போகிறாங்க. ஸோ அதனால் வந்து மாயாவதிகிட்ட ஃபோர்ஸ் பண்ணாலும் அவங்க நினச்சாலும் சிபிஐ வந்து உடனே எல்லாம் இன்வெஸ்டிகேட்லாம் பண்ண வைக்க முடியாது. அவங்களுக்கே பவர் இல்லை, அவங்களுக்கே கட்சி இல்லை, மாயாவதிக்கே கட்சி கிடையாது. அவங்களே வந்து யூபிலேயே அவங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய ஆதரவெல்லாம் இல்லை. அவங்க வந்து அவங்க பீரியட் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்கள வந்து இவங்க வந்து என்ன ஒரு தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே இறங்குறதுக்காக மாயாவதி சொல்கிறாங்க அப்படின்னு சிபிஐ அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு நடைமுறையும் கிடையாது. உங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி.